வணக்கம். வெல்கம் டு கனெக்ட் வித் ஸ்ருதி. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாமா வேணாமான்னு நான் ரொம்ப யோசிச்சேன். ஆனா எனக்கு தோணுச்சு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு ஃபியூ டேஸா ஒரு கொஞ்ச நாளாவே நான் வந்து சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கேன். ஒரு குட்டி பையன பத்தி எல்லாரும் பேசுறது. அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கார் எல்லாம் வந்து அ கிஃப்ட்டா வாங்கி குடுத்துருக்கான். ஸோ, அந்த பையனோட உழைப்பு அப்படி இப்படின்ட்டு. ஸோ, அந்த பையனோட உழைப்பு உண்ம. அவங்க அம்மாவுக்கு வந்து அவன் கார் வாங்கி குடுத்தது அவனோட இந்த சின்ன வயசுல ரொம்ப பெரிய விஷயம். பட் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்கேமும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ, ஸ்கேம் நடந்ததுல அந்த பையன வந்து எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க. "நீ இந்த வயசுலயே இவ்ளோ பெரிய இதுவாயிட்டே" அப்படின்ற மாதிரி. அந்த பையன் தப்பு தான். ஓகேவா? அப்படி வந்து பண்ணக்கூடாது. ஸ்கேம் பண்ணக்கூடாது. ஒருத்தங்கள ஏமாத்தக்கூடாது. எல்லாமே தப்பு தான். பட் அந்த பையன வந்து அப்படி பண்ண வச்சதோ, இல்லன்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது யாரு? விட்டது யாரு? நம்ம தான். நம்ம அப்படின்றது ஒரு ஆடியன்ஸ். அந்த பையனுக்கு கமெண்ட் பண்றவங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்? டாஸ்க் பண்ணுவான். "நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு" அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ண டாஸ்க் பண்ணுவான். "நான் இதெல்லாம் பண்ணேன் ஃபேமிலீஸ், நான் இதெல்லாம் பண்ணேன் ஃபேமிலீஸ்ன்ற" மாதிரி அந்த பையன் வந்து பண்ணிட்டு, எனக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்பான். ஸோ நெறைய பேர் லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதெல்லாம் உங்க விருப்பம் தான். ஆனா அந்த பையன வந்து பிரபலமாக்குனது யாரு? இந்த மாதிரி அந்த பையனுக்கு கமெண்ட் எல்லாம் போட்டு அவன என்கரேஜ் பண்ற பெர்சன்ஸ் தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்கள வந்து பிரபலமாக்குங்க. உங்களுக்கு புடிச்சா அவங்கள லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து உங்களோட சாய்ஸ்.